வணக்கம் நண்பர்களே. சிறடி காசையில் நம்ம மனோஜும் அவங்க அசிஸ்டண்ட்டும் நம்ம கிறிஸ் கேட்குற கேள்வியை பதிலே சொல்ல முடியலைங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அப்பா டே உன்னால் என்ன முடியலடா அப்படின்ட்டு அவனுக்கு தேவையான பிஸா வாங்கி கொடுத்து அப்படியே உக்காந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சத்யாவுக்கு ஒரு வாழ்வு தாங்க. யாரை நம்ம ரேகாவை கல்யாணம் பண்ணதுனால பார்த்திங்கன்னா அவருக்கு லக் அடிச்சிருது. அவங்க மாமனார் வேறு கம்பெனியே தூக்கி அவர் கையில் கொடுத்துறாப்புல. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் புலம்புறாங்க. எனக்கு ஒரு தம்பி இந்த மாதிரி இல்லாமல் போனால் இருந்தால் நானும் இந்த மாதிரி இந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. இங்கிட்ட நம்ம ஒரே சத்யா ஒரே செல்ஃபி இதெல்லாம் எடுத்து ஜாலியாக இருக்காப்புல. மறுபடியும் இங்கே ரோஹிணி பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. யார் 2 பேரும்? மனோஜும் அவங்க அசிஸ்டண்ட்டும். என்ன ஏதுன்னு கேட்க, ஆத்தா இவனை தயவு செய்து கூப்பிட்டு போயிரு, என்னால் இனிமேல் சமாளிக்க முடியாது, இவன் கேட்குற கேள்வியெல்லாம் ஒன்று கூட ஆன்சர் பண்ண முடியல, என்னையுமே தோக்கடிச்சிட்டான் அப்படின்ட்டு சொல்ல ரோஹிணிக்கே ஒரே சிரிப்பு தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவை நேராக கார் செட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தா எதுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சத்யா தான் கூப்பிட்டுருந்தான், சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி சத்யா வர்றாப்புல. சரி போகலாங்கிற நேரத்தில் சத்யாவுக்கு ஒரு கால் என்னன்னு பார்த்தா அவங்க மாமியார் சாப்பிட கூப்பிட்ருப்பாங்க போல், அதான் மறந்துட்டாப்புல. இன்னொரு நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு போக மீனாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் முத்துவுக்கு ஓகே ஏன்னா நல்லபடியாக இருக்கான்ட்டு இங்கிட்ட நம்ம மீனாவும் முத்துவும் பேசிக்கிறது பாட்டி கண்ணில் பட்டு மாட்டிக்கிறாங்க 2 பேருமே ஏன்னா பாட்டி தான் சுயநினைவு போச்சே, அதனால் அது அப்படியே முடிஞ்சு போயிருதுங்க. எங்கிட்ட ப்ரொமோவில் நம்ம மீனாவை முத்து எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம சத்யா வர அது கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படின்னு.